வெல்கம் டு தீபா ஒயர் பேஸ்கெட். பாருங்கள், இந்த பேகு நம்ம முடிச்சிருக்கோம். ஆனால் அளவுகளும் இது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் இப்போ ஒரு ஓரலாக சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு நம்ம கட் ஒயர் 23 கட் ஒயர் எடுத்திருக்காங்க. பேஸ் பார்த்திங்கன்னா எத்தனை வரிசைகள் பின்னியிருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேங்களா? பேஸ் 13 வரிசைகள் பின்னியிருக்கேன். பேஸ் 13 வரிசைகள் பின்னிட்டு கட் ஒயரு 23 எடுத்திருக்கேன். சரிங்களா? கட் ஒயர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதிலிருந்து 23. சரிங்களா? 23 கட் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த லாஸ்ட்டில் நம்ம எப்பவும் போலங்க சிவன் கண்ணுக்கு ஒரு விரல் நீட்டத்துக்கு ஒயர் விட்டுட்டு, அதாவது அந்த ஒயர் நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம், உள்ளே சொருகி விட்டுருவோம். சரிங்களா? அந்தளவுக்கு விட்டுட்டு இந்த 13 பூக்களை மட்டும் பின்னி பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த பூ வரைக்கும் பின்னி 13வது வருஷம் வரைக்கும் பின்னிட்டு ஒரு விரல் நீட்டத்துக்கு விட்டு அந்த ஒயரை நம்ம கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி தாங்க, அதாவது சைடு வாலுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணுவோம். பாருங்கள், லெஃப்ட் சைடும் இந்த ரைட் சைடும் அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சைடு வாலுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா சிவன் கண் மாறாமல் கிடைக்கும். இதுக்கு நம்ம ஒயருக்கு சேர்த்தவும் வேண்டாம், கட் பண்ணவும் வேண்டாம். சரிங்களா? இந்த மெத்தேடு நான் பழகினதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோ நான் போட்டும் காட்டியிருக்கேன். இப்போ இது நம்ம ஓரலாக பார்த்துட்ருக்கோம். இது ராணி ரோஸ் கலருங்க. இந்த ஒயரு கிளாஸ் ஒயர் ராணி ரோஸ் கலரில் பின்னியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் க்ரீனு, ஆரஞ்சு, எல்லோ, திரும்ப ஆரஞ்சு கலரு, அப்புறம் ஒரு க்ரீன் கலர். இந்த மாதிரி 5 வருஷம் ஒரு வருஷம் சுற்று போட்டு சுற்று ஒயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயர் கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் அதே மாதிரி தான் பின்னியிருக்கேன். இப்படி 5 வரிசைகளையும் நம்ம ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த 5 வரிசைகளும் நம்ம பின்னிக்கணும். சரிங்களா? பேஸ் முடிச்சுட்டு இந்த சைடு ஒயர் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சுற்று ஒயர் போட்டு இந்த மாதிரி நம்ம 5 வருஷம் பின்னதுக்கப்புறம் மறுபடியும் இதே ராணி ரோஸ் கலர், இங்கே பேஸ் போட்டோம் இல்லைங்களா, அதே ராணி ரோஸ் கலரில் 11 வரிசைகள் நான் பின்னியிருக்கேன். சரிங்களா? 11 வரிசைகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? 11 வரிசைகள் நான் பின்னியிருக்கேன். இந்த க்ரீனுக்கு அப்புறம் சுற்று ஒயர் ராணி ரோஸ் கலர் கொடுத்து 11 வரிசைகள் பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்று ஒயர் கட் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிட்டேன். திரும்ப பார்த்திங்கன்னா ஆப்பிள் க்ரீனில் சுற்று ஒயர் போட்டு ஒரு வருஷம் மட்டும் பின்னி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஆரஞ்சு கலரு, அடுத்தது எல்லோ கலரு, அடுத்தது ஆரஞ்சு கலரு, அடுத்தது க்ரீன் கலர். இதே மாதிரி 5 வரிசைகள் நம்ம பின்னியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி பின்னதுக்கப்புறம் திரும்ப சுற்று ஒயர் ராணி ரோஸ் கலரில் கொடுத்து 2 வரிசைகள் மட்டும் பின்னியிருக்கேங்க. 2 வரிசைகள் பின்னி பாருங்கள், இங்கே ஒரு வருஷம் தெரியுதுங்களா, முடித்து உள்ளே ஒரு சுற்று உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வரிசையை மடித்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், கூடையினுடைய உள்பகுதியில் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி இந்தளவு நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம கட் ஒயர் 6.25 அடி எடுத்திருக்கோம். சரிங்களா? ஒரு கட் ஒயரோட அளவு 6.25 அடி எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு இது என்ன சைஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ச்சஸில் சொல்கிறேங்க. நீளம் 9 இன்ச்சு கிடச்சிருக்கு. சரிங்களா? நீளம் 9 இன்ச்சு கிடச்சிருக்கு. தெரியுதுங்களா? 9 இன்ச்சு நீளம் கிடச்சிருக்கு. அதாவது நீளம் 9.5 இன்ச்சு கிடச்சிருக்குங்க. அகலம் 5 இன்ச்சு கிடச்சிருக்கு. அதுவே கூடையினுடைய உயரம் தான் 9 இன்ச்சு கிடச்சிருக்கு. நீளம் 9.5, அகலம் 5, உயரம் 9. சரிங்களா? இதுக்கு நான் 3 ஒயர் கொடுத்து 2 கைப்பிடி பின்னியிருக்கேங்க. ஓகேங்களா? 3 ஒயர் கொடுத்து 2 கைப்பிடி போட்டிருக்கேன். இதுக்கு நான் கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடிக்கு 8 அடி ஒயர் எடுத்து நான் அந்த மாதிரி பின்னியிருக்கேன். ஒரு கட் ஒயரோட அளவு ஹேண்டிலுக்கு 8 அடி எடுத்திருக்கேங்க.
எடுத்து இந்த அளவுக்கு பின்னியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிது. பாருங்கள், கூடையினுடைய கைப்பிடியோட நீளத்தை பார்த்துக்கலாம். கரெக்டாக 1 அடி ஸ்கேல் கிடச்சிருக்கு. தெரியுதுங்களா? 12 இன்ச்சு கிடச்சிருக்கு. இப்படிங்க கூட பாருங்கள். ஓகேங்களா? 12 இன்ச்சு கிடச்சிருக்கு. கரெக்டாக 1 அடி ஸ்கேல் நீளம் கிடச்சிருக்கு. இந்த பூவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 8 அடி எடுத்து இந்த பூ வந்து நம்ம பின்னியிருக்கோம். இது வந்து 50-50 ஒயரில் நான் பின்னியிருக்கேன். இது ப்ளைன் ஒயரு, இது 50-50 ஒயரு. அதில் வந்து நான் 8 அடி எடுத்து இந்த மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே நான் ஃப்ளவர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 6.25 அடி ஒயர் எடுத்து நம்ம பின்னதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய பேஸ்கெட் கிடச்சிருக்குங்க. பாருங்கள், உள்ளேயும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் கிடச்சிருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு வாட்டர் பாட்டில், 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, லஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, வெளியில் போனால் கோயில் போனாலும் எல்லா திங்ஸும் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. தேங்காய், பழம், கற்பூரம், ஊதுபத்தி, தீப்பெட்டி, எண்ணெய் கேனு, இந்த மாதிரி எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேசியஸாகவும் இருக்குது. ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். நான் வந்து இது எப்படி மேக் பண்ணேன், எவ்வளோ கட்டு ஒயர் எடுத்தேன், என்ன அளவில் எடுத்தேன், கைப்பிடிக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்களும் பின்னி பாருங்கள். ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.